மோஸ்டா வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி. அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது, ஏன்னா அது நம்ம ஜெனட்டிக்கா நமக்கு வருது. பட் மாற்றக்கூடியது வந்து நிறைய இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக். உங்களுக்கு அது வந்து உங்களுடைய சுகர் லெவல்ஸ் அது வந்து ரொம்ப ரைஸ் பண்ணாம இருக்கும். எந்திரிச்சு நடங்க. நீங்க வந்து ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி. லேடிஸ்க்கு குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு ஜிடிஎம்னு சொல்லுவாங்க, அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம். அதாவது குழந்தை மாசமா இருக்கும் போது வர சுகர். இது வந்து மோஸ்டா நீங்க குழந்தை பிறந்த பிறகு இந்த சுகர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது இட் வில் கோ. பட் ஒரு ஸ்மால் பாப்புலேஷனுக்கு வந்து அது அப்படியே தங்கிடும். இப்போ எனக்கு சுகர் வந்துருச்சு, அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா உங்களால வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அது மெயின். இதுதான் உங்களுடைய ஓவரால் டயட்ல நீங்க என்ன இது 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 நம்ம டெய்லியும் நம்ம வந்து பேப்பர்ல எழுதி வச்சு நம்மளால வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கணும்னா, கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ்னா உங்களுடைய ரைஸ், பாஸ்தா, சப்பாத்தி, வீட் எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து அடங்கும். சிறுதானியங்கள், இது எல்லாம் கிணுவா, இந்த மாதிரி எல்லா இதுவுமே கிரெயின்ஸுமே உனக்கு வந்து இதில் தான் வந்துடும், கார்போஹைட்ரேட் வந்துடும். ஸோ நீங்கள் அதை சாப்பிடாம அவாய்ட் பண்ண வேண்டாம், ஆனால் உங்களுடைய போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ரெடியூஸ் யுவர் போர்ஷன் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக். உங்களுடைய புரத சத்து, சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க புரத சத்து. இப்போ நான்வெஜ்னா ரொம்ப ஈஸி, ஒரு முட்டை சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு கிடச்சிடும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த லீன் மீட்னு சொல்கிறது, சிக்கன், ஃபிஷ், இதெல்லாமும் உங்களுக்கு வெரி ஈஸி டு இது செய்யும். வெஜிடேரியன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம், பட் ஏன்னா குவான்டிட்டி நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டியது இருக்கும். ஒரு முட்டையில் கிடைக்கிற மாதிரி இவ்வளோ சின்ன ஒரு இடத்துல கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ உண்டு பருப்பில் கிடைக்காது. கொஞ்சம் நிறைய பருப்பு சாப்பிடணும், சுண்டல் சாப்பிடணும், இந்த உசிலின்னு சொல்லுவாங்க, அந்த காய்கறியில் பருப்பு போட்டு செய்கிறது, கீரையில பருப்பு போட்டு செய்கிறது, இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் தால் அந்த கான்செப்டை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா, அண்ட் இந்த சன்னா வகைகள், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பல்சஸ் அந்த மாதிரி நம்ம இன்டேக் பண்ணும் போது நமக்கு அது வந்து நம்ம வயிறுமே ஃபுல்லா இருக்கும். வேற ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக தண்ணியை நீங்க எவ்வளவு தண்ணி, பட்டர் மில்க், உங்களுக்கு அது வந்து உங்களுடைய சுகர் லெவல்ஸ் அது வந்து ரொம்ப ரைஸ் பண்ணாம இருக்கும். இப்போ வந்து எனக்கு டயபிட்டிஸ் வந்துருமா, எனக்கு யாருக்கெல்லாம் வந்து டயபிட்டிஸ் வந்துட்டு வரும் அப்படின்னா, ஆக்சுவலா யாருக்கு வேணா வரலாம் டயபிட்டிஸ். நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளுடைய ஹெல்த் ஹேபிட்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து யாருக்கு வேணா எது வேணா வரலான்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம். பட் மோஸ்டா வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி. உங்க அம்மாக்கோ, அப்பாக்கோ, தாத்தாக்கோ, பாட்டிக்கோ சுகர் இருந்தா 95% வந்து கண்டிப்பா உங்களுக்கு அட் எனி ஒன் ஸ்டேஜ் அதாவது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது, ஏன்னா அது நம்ம ஜெனட்டிக்கா நமக்கு வருது. பட் மாற்றக்கூடியது வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆக்டிவிட்டி. எந்திரிச்சு நடங்க. நீங்க வந்து ஜிம்முக்கு போகணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அதை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கணும். ஐ வெரி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் சில்ட்ரன் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போடுங்க. ஒரு ஃபுட்பாலோ, ஒரு பாஸ்கெட் பாலோ, ஒரு அத்லெட்டிக்ஸோ, இல்லை வந்து டேபிள் டென்னிஸ், எதையாவது ஒன்றுல போட்டு விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் வந்து இட் வில் பிகம் an integral பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் லைஃப். அண்ட் அந்த சின்ன வயசுலேருந்தே அது நமக்கு வரும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்க எஸ்பெஷலி மேரிட் கப்பிள்ஸ் இல்லை அன்மேரிடா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எப்படி இருந்தாலுமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. நீங்க யூ கேன் ஹாவ் லைக் ஷட்டில் காக், இல்லை வந்து பேட்மிண்டன், இந்த மாதிரி நீங்க வந்து விளையாடும் போது இதெல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்டிவா இல்லாம எப்போ பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு காதில் செவட்டு விஷயம் போட்டு தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒபேசிட்டி மட்டும் இல்லை, 100 பிரச்சனை சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு இன்கார்பரேட் சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு நீங்க குழந்தை பிறக்கும் போது உங்களுக்கு ஜிடிஎம்னு சொல்லுவாங்க, அதை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம். அதாவது குழந்தை மாசமா இருக்கும் போது வர சுகர். இது வந்து மோஸ்டா நீங்க குழந்தை பிறந்த பிறகு இந்த சுகர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது இட் வில் கோ. பட் ஒரு ஸ்மால் பாப்புலேஷனுக்கு வந்து அது அப்படியே தங்கிடும். பட் நீங்க வந்து இந்த மாதிரி வரவங்க வந்து தே ஆர் ஆல்வேஸ் அட் அ ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் டயபெட்டிஸ்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் மாசமாக இருக்கும் போது உங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமாவே நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்க மாதிரியே நினச்சிட்டு நீங்கள் டயட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது வராமல் நீங்கள் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்துடுச்சுன்னா அது வந்து உங்களுடைய தேய்மானம், உன்னுடைய டீஜெனரேஷன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கும். அதுதான் அந்த டயபெட்டிஸ். நம்ம எப்படி சொல்றது, நம்ம விரோதி கூட வரக்கூடாது. ஆனால் வந்துடுச்சுன்னா அதை நம்ம நல்லபடியாக அதை கவனிச்சு we have to take care. இல்லைனா நம்ம வந்து it will cause us problem in every part of our life, of our body. It will cause trouble.